The current passing through the battery in equivalent circuit is equivalent circuit பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் செக்ஷன் வந்து வில்சன் பிரிட்ஜ் நெட்வொர்க்கு எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம வில்சன் பிரிட்ஜ் நெட்வொர்க் கண்டிஷன் பார்த்தோம்னா பிபிக்யூ ஈக்குவல் டு ஆர்/எஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுலேருந்து இது எப்படி வேறு மாதிரி எப்படி ஆகலாம்னா பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் இந்த கண்டிஷன் வந்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிபி ஈக்குவல் டு ஆர்/எஸ்னாலே பிஎஸ் ஈக்குவல் கியூஆர் தானே. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்னது வில்சன் பிரிட்ஜ் நெட்வொர்க் சொல்லுவோம். எப்படின்னு பார்க்கலாம்னா சரி பி இருந்துச்சுங்க. இந்த 2.5 வந்து கியூ, இது வந்து ஆர், இது வந்து எஸ். இப்போ பிஎஸ்ங்கிறது என்னது இங்கே பி இன்ட்டு எஸ்ங்கும் போது பிங்கிறது வந்து 5, எஸ்ங்கிறது 1.5. அது மாதிரி கியூங்கிறது என்னது 2.5, ஆறுங்கிறது 3. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 7.5, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 7.5 வருதா. ஸோ இப்போ பிஎஸ் ஈக்குவல் கியூஆர்னா பிபி ஈக்குவல் ஆர்/எஸ்ங்கிற அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ இது இன்எஃபெக்டிவ், ஆர்வங்கிறது இன்எஃபெக்டிவ். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 ஓம் 5 அப்படி வந்து 5ம் 3 என்னது சீரீஸில் இருக்கும். அடுத்தது இந்த 3.5ம் 1.5ம் சீரீஸில் இருக்கும். அதாவது 5 ஓம் 3 ஓம். அது மாதிரி இங்கே 2.5 ஓம் 1.5 ஓம். மேலே 8 வருது, கீழே வந்து என்னது 4 வருது. ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது ரெசிஸ்டில் எவ்ரி ப்ளஸ் 3 8. கீழே வந்து என்னது 3.5 1.5, அதாவது 2.5 1.5 4. அப்போ வந்து பேரலில் இருக்கால உங்களுக்கு என்னது ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா அது பேரலும் போது உங்களுக்கு 8 into 4 2 ரெசிஸ்டன்ஸ் அனுப்பினா 8 into 4 8 + 4 இல்லை 1/r p = 1/1 + 1/2 போட்டால் அது வரப்போகுது. ஸோ 32/12 இஸ் ஈக்குவல் டு 4 அடிச்சுன்னா 8 4 32 3 4 2. ஸோ 8/3. அந்த 8/3 தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா. அப்போ இந்த ஹோல் செக்ஷனுக்கும் என்னது இப்போ 8/3 வருது. இங்கே இருக்கிறது என்னது இந்த 1.5 அப்படி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற 5.5 அப்படியே இருக்குது. சரியா. இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னது 1/3 இங்கே இருக்குது. இந்த 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஐங்கிறது பிங்கிறது வந்து 5 வோல்ட்டு. ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னதுங்க உங்களுக்கு ஆர்இன் சீரிஸ். இப்போ 1/3 + 8/3 + 1.5 + 5.5 அதை நீங்கள் கொடுத்துருக்கேன். சரியா. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 என்ன வருதுன்னு உங்களுக்கு 3 எல்சி எடுத்துட்டோன்னா 1 + 8 + 1.5 4.5 1.5 × 3 வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து என்னது 5.5 × 3னா உங்களுக்கு 16.5. 16/5 4.5 வரும் உங்களுக்கு 21 வரும். 21 + 2 22 + 8 30. ஸோ 30/3 10 அதை கொடுத்துருக்கேன். ஸோ 5/10. ஸோ 5/10 அடிச்சுன்னா 1/2. 1/2 is nothing but 0.5. ஸோ 0.5 ampere. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். இது மாதிரி சிம்பிளாக என்னது நம்ம உங்களுக்கு சொல்லி பண்ணிடலாம். பார்த்தா காம்பினேஷன் சர்க்யூட் மாதிரி தெரியும். ஆனால் என்னது இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரான ஐடியா கிடைக்கும். வித்தவுட் ஹெசிடேஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் வந்துடும் அப்படிங்கிற பயமும் இல்லை. ஸோ யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.